கர்த்தருடைய பரிசுத்தாண்டு 10:20 பேசுவதில்லை. பிதாவியானவரே, நீர் என்னை மறைத்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தலைப்பு, உன் கையின் பிரகாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த தலைப்பிலே அது நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சங்கீதம் 128:2 உன் கையின் பிரகாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வசனம் இருக்குது. அப்போது நிகழ்ச்சியை பார்க்குற 7 கண்டத்துக்கும் கையின் பிரகாசத்தை சாப்பிடுவார். அப்போ ஏற்கனவே பரம தகப்பன் வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் சர்வ சிருஷ்டிகளை உருவாக்குனவரும் நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களையும் உருவாக்குற தேவன் சாப்பிட அந்த கையின் பிரகாசத்துடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் உன் தாய் கருப்பத்தில் உருவாக்கும் முன்னே உன் கைப்பற்றை நீ சாப்பிடும்படி தான் அவர் உனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். சாப்பிட்டு அப்படி என்றால் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருக்கும் 7 கடத்திற்கு ஒவ்வொருக்கும் உன் கையின் பிரகாசத்தை சாப்பிடுவாய். கையின் பிரகாசத்தை ஏற்கனவே உன் தாய் கற்பத்தை தரிக்கே உன் கைப்பற்ற உருவாக்கி விட்டார், தந்து விட்டார். கபா சமனாதி கரபா சங்கரபத்தியா. அப்படி என்றால் உன் கையின் பிரகாசத்தை சாப்பிடுவாய். உன்னை ஜெனிப்பிக்கும் முன்னே அவர் கைப்பிரகாசத்தை தந்து விட்டார். அது உருவாக்கி விட்டு தான் உன்னை தக்கால் பறக்க செய்தார். அதான் உன் கையின் பிரகாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று இருக்கிறது. நீ உன்னுடைய கையின் பிரகாசம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக வேதத்துக்கு சொல்கிறது, நீ எந்த தொழில் செய்தாலும் உன் கையின் சாப்பிடுவாய். எந்த சாப்பிடுவாய் உன் கையின் பிரகாசத்தை ஆவியாக இருக்க தேவன் உன் தாய் கர்ப்பத்தில் உருவாக முன்னே உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை விட்டு தான் உன்னை பிறக்க செய்தார். அதால் யாருக்கும் கையின் பிரகாசம் ஆசீர்வதிக்கப்படலன்னு நினைக்காதுங்க. கைப்பற்ற ஆசீர்வதித்து விட்டார். ஆபிரகாமை சொன்னார், நான் உன்னை ஆசீர்விப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் சொன்னார். ஆனால் அதே அவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடல் மலை பெரு சொன்னார். வானத்து நட்சத்திரத்தை யாராவது எண்ண முடியுமா? எண்ண முடியாது. பூமி மணல் எண்ண முடியுமா? அப்படியே அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், பூமி தாங்கல்ல. இப்போ தேவன் தானே பூமி ஒரு ஆக்குறாரு. அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதித்து காட் அந்த தேவன்தான் தாளே உனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறான். 128 கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு தாய் தப்பன் சகோதர குழந்தைகளுக்கு உனக்கு கைப்பற்ற ஆசீர்வதித்து விட்டுதா. உன் குடும்பத்தில் தாய் கற்கத்தில் நீ தரிக்கும் போது ஆசீர்வதித்து தான் பிறக்க செய்தார். அதனால் யாரும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், என் கைப்பிரகாசம் ஆசைப்பட நினைக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கெல்லாம் இது லேசான காரியம். யார் சொன்னார்? தேசு சொன்னார், தங்கசாமி சொன்னால் நடக்காது, மற்ற ஊழியர் நடக்காது. ஆனால் இயேசு சொன்னதுதான். அவர் தான் சொல்கிறார், உன் கையின் பிரயாசம் சாப்பிடுவாய். நீ உன் தாய் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு வேண்டிய இதெல்லாம் ஆசைத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி தான் நீ உன் தாயின் கற்பத்தில் உருவாக்கி பிறக்க செய்தார். அப்போ உனக்கு என்ன கவலை, என்ன கண்ணீர் பையும்? உனக்கு சொன்னவர் யார்? ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். ஆனால் கையின் பிரயாசம் சாப்பிடுவாய். உன் தாய் கற்பம் தரிக்கும் முன்னே உன் கையின் பிரயாசத்தை ஆசிரித்து விட்டு தான் அவர் உன் தாயின் கற்பத்தை செய்து பிறக்க செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீ அறியாமல் இருக்க வேண்டாம். அதுதான் ஆபிரகாமே அதே மாதிரி தான். அது ஈசாக்கையும் அப்படி தான், யாக்கோவையும் அப்படி தான். அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து விட்டு தான் ஆண்டு சொன்ன ஆபிரகாமை என்றால், நீ ஆசீர்விப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். அப்படி போல் அவன் நினைத்து பார்த்துக்க முடியுமா? ஆபிரகாம் நினைத்து பார்க்கவில்லை. நீ கால் வைக்க தேசத்தை சொந்தமாக்க சொன்னார். நீ நடந்து போ, அதெல்லாம் உனக்கு தான் சொந்தான்னார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்னு தெரியுமா? விசுவாசித்தான். அது அப்படியே ஆயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும். எபிரேயரில் 11 விசுவாசமான நம்பப்படும் உறுதியும்
நிச்சயம். அதே போல் அவனுக்கு அப்படிப்பட்ட பூமி தாங்கி கூடாத அளவுக்கு ஆடு மாடு எல்லாம் கழுதை கொட்டாகம் கொஞ்சம் வெள்ளி எல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். பூமி தாங்க முடியல, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அதைத்தான் உங்கள் மத்தியிலே வந்து ஆபிரகாம் தன் தாயின் உருவாகும் முன்னே கற்பம் தரிக்கும் முன்னே இவ்வளோ ஆசீர்வாதம் சேமித்து வைத்து விட்டு தான் அவர் சொன்னார், நீ உன்னுடைய ஒரு கொடுத்த ஆசீர்வாதம் பூமி தாங்காது என்று அவங்களுக்கு வேண்டிய ஆடுகள் மாடுகள் கோழிகள் அதே வாகனங்கள் எல்லாம் செய்து விட்டு தான் ஆபிரகாம் தன் கற்பத்தில் தரிக்க வச்சு அவராம் தான் அவர் விக்கிரகாரக்காரன் தான். விக்கிரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு விக்கிரத்தை விட்டு வெளியே வரும்போது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா உங்களையும் அவர் ஆசைப்பார். அருமையான தேவனை எல்லாம் ஒரு முன் தீர்மானத்தின் பிரகாரம் எல்லாம் செய்து முடித்து விட்டதா உங்களை உருவாக்கினார் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். உன் கைப்பிராசை சாப்பிடுவாய் என்று சொன்னார். அருமையான தேவனை அப்போ உன் கைப்பிராசது ஏற்கனவே தாயில் வயிற்றில் நீ உருவாக முன்னே கர்ப்பந்தக்கு முன்னே அதை ஆயத்தப்படுத்தார். இப்போ எலியாவை பார்த்துக்கிட்டா, எலியா ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டு எலியாவை என்ன சொன்னார் தெரியுமா? கேட்டுட்டு ஆட்டாண்டி போனார். அவன் ஏன் நான் போகணும் எதுக்கு கேட்கலையே. ஆண்டு சொன்ன பேரப்பட்டு அங்கே ஒரு குகையில் போயிருந்தான். அங்கே ஆண்டு சொன்னவர்கிட்ட ஏன் அவனை ஆசிர்வதிக்கும்படி தான் கேட்டுட்டு போனார். அங்கே கொண்டு போய் ஒரு நாளும் காலையிலும் மாலையிலும் சொன்னால் காகத்தை கொண்டு பன்சுவாலிட்டி டைம் அப்பவும் எடுத்துக்கொண்டு போஷித்தார். அங்கே இருக்கக்கூடிய பகுதியிலே ஆற்றில் தண்ணீர் அதை குடித்தான். அப்போது என்றால் சரியான நேரத்துக்கு அப்பத்தை குடித்து ஆசீர்வதித்தார். அதுதான் நம்முடைய தேவன். முன் தீர்மானம். அடுத்த வசனத்தை நான் பார்க்கும்போது 28வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லி 28:8 கர்த்தர் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க தேசத்திலே உன்னை ஆசைப்பார். எங்கே இருக்கிறாயோ அங்கே ஆசீர்வாதம் தெரிவிக்கப்பா சங்கரபாரி கரவத்தியா. அபிரகாமும் அப்படித்தானே ஆசீர்வதித்தார், யாக்கோபு அப்படித்தானே ஆசீர்வதித்தார், ஈசாக்கையும் அப்படித்தானே ஆசீர்வதித்தார். அப்போ உனக்கு எந்த கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் அவர் ஆசீர்வதித்தே தீர்வார். அதான் சொன்னார், ஆசீர்வதித்தே வாக்கு. ஆண்டோட வார்த்தை மட்டும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலோ அவர் வார்த்தையோ ஒரு ஒன்று அழியாது. ஐயா இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்கள சந்தோஷம்தான். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு எழுத்து அழியாது. இதை அழிக்க முடியாது. இது நிச்சய வார்த்தை, தீவ வார்த்தை, தேவ வார்த்தை. இது ஆண்டவராக இயேசு கல்வார் சிலுவையிலே சிருஷ்டித்த வார்த்தை, பிதாவேக தேவன் வார்த்தை. இது அப்படியே நிறைவேறும். ஒன்று கூட நிறைவேறமாக இருக்குது. கடந்த காலங்களிலே குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டு சொன்னார். என்ன பேசினார் தெரியுமா? உலகம் முழுவதும் தொற்று வியாதி வருது, வேடு முழுவதும் தொற்று வியாதி வருது. அது வாகனங்கள் பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, ஃப்ளைட் போகாது, சர்ச்சு நடக்காது, ஸ்கூல் நடக்காது, அலுவலகம் நடக்காது என்றால் எதுவுமே செயல்படாது. மறித்தவெல்லாம் கூட்டமாக கொண்டு குப்பை தொட்டியில் கொண்டு கொட்டி மறிப்பாங்கன்னு சொன்னார். இது யாருக்கு நம்பலை. இது தமிழன் டிவியில் 12 நிகழ்ச்சி இங்கே பேசுகிறது வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னே. தெரியப்படுத்துக்கிறேன். அப்போ எல்லோரும் கேட்டாங்க என்கிட்ட, ஐயா அது எப்படி சர்ச்சை எப்படி முறைமணி கேட்டாங்க. நானா சொல்கிறேன், தங்கசாமியாக சொல்கிறான், இல்லை உன்னை உருவாக்குன இயேசு சொல்லுகிறார், இதை நீ பொறுத்து பார்த்துக்கினார். அதே நடந்து சொன்னாங்க. நாங்கள் தெரியாமல் பேச சொன்னாங்க. அது இங்கே கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் ஒன்று கூட உதர்பாகலை, எல்லாம் நிறைவேறிச்சு. பை ஜீசஸ் மைலட்டோ மவுண்ட் ரோட்டில் போட்டு ஓடுறாரு. ஐயா மவுண்ட் ரோட்டில் எங்கேயா போட்டு ஓடுமா? அப்போ இதெல்லாம் சிரித்தாங்க.
சில ஊழியக்காரர் கூட பிரசங்கம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் அபாயசனம் ஆகி போச்சுன்னாங்க. நல்லது, அறியா பேசாது. அதே போல் அது நிறைவேறிச்சு. இங்கே கொடுத்த வாக்கத்தையும் ஒரு தீர்க்கதரிசனம் கூட பொந்து போகலை, அவரை நிறைவேற்றி தேவன் சொன்னது. அப்போ அந்த ஆசீர்வாதம் மந்தியத்தை மைட்டி காட் என்று ஒரு பார்க்கும்போது பாகம் 28:12 ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் அது உனக்கு எப்போ மழை தேவையோ அப்போ மழை பெய்ய செய்வார். நீ ஒரு வேளையில் விதைகளெல்லாம் வைத்து காத்து கொண்டிருக்கலாம், தொழில் செய்வுக்கு இடத்த ஆயத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கலாம், இல்லை பிள்ளை படிப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம், திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம், குழந்தை பார்த்து. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். உனக்கு எப்போது என்றால் நீ செய்யக்கூடிய எல்லா தொழிலுக்கும், பிள்ளைகள படிப்புக்கும், மகள் திருமணத்துக்கும், குழந்தை பாக்கியத்துக்கும், வியாதி போவதற்கும் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் உனக்கு தமது அல்ல பக்கியசாலியாக வானத்தை திறப்பாராம். வானத்தை திறப்பார். அவர் முன்கூர்த்த தீர்ப்பார் பிரகாரம் எல்லாமே நடக்கும். நாம் சந்தேகப்பட வேண்டாம், கலக்க வேண்டாம். இது தேவனுடைய வார்த்தை, இது நித்திய வார்த்தை, இது ஆண்டவரே பேசுகிறார். ஊரபக்கரவா சங்கரவதியா ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். உனக்கு எந்த நேரத்தில் மழை தேவையோ அது மழை பெய்யும். பெய்தே தீரும். பெய்து விட்டது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஊழியத்துக்கு காணி கொடுத்தாங்க. அதே சமயத்தில் இந்த ஊழியத்துக்காக அரிசம் ஊழியத்துக்காக தேவம் பண்ணுங்க. அதே ஒவ்வொரு நாள் அதிகாலத்துக்கு கஞ்சி பற்றி கூட்டமாக ஜனங்கள் வராங்க. அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போல நீக்குது. சரிகள் உபவாச கூட்டம், பெருங்கூட்ட ஆசம் வராங்க. எந்த விண்ணப்பத்து வந்தாலும் இயேசு அவர் கிரியை செய்கிறார், இயேசு இருக்கிறார் என்பதை அறியணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வார். ஆமே ஆமே. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 30வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை விழா நாள் 2/10/2024 புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம் எண் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர், சென்னை 53. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வன் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் தீர்க்க தரிசனம் மற்றும் சுகம் அளிக்கும் வரத்தை பெற்ற தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். சபை பாகுபாடின்றி அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 0442574550, 0442574551, செல்போன் 9383344445. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.